இன்னைக்கு ஜனவரி 28 1950 உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 28 ஜனவரி, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950. அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான். WHO அது 1948 வருஷம் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி யுனெஸ்கோ இந்த 1940களில் அந்த அந்த இயர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 45ல் யுனெஸ்கோ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி WHO வந்து 48ல் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 1948ல் WHO, யுனெஸ்கோ வந்து 1945. அந்த 40 இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 1940. அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அதாவது 45ல் ஃபஸ்ட்டு யுனெஸ்கோ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 3 வருஷம் கழிச்சு WHO ஆரம்பிக்கிறாங்க. பத்மபூஷன் அந்த விருதெல்லாம் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தது 1950, 1954. இது வந்து 1940களில் 45ல் யுனெஸ்கோ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 48ல் 3 வருஷம் கழிச்சு WHO ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 1950களில் ஞாபகம் வச்சுக்கணும்னா பத்மபூஷன் இப்போ ஆக்டருக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அஜித் குமாருக்கு. அது வந்து 3வது வரிசையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா, செகண்ட் வந்து பத்ம விபூஷன். இங்க வி போட்டுக்கணும், விபூஷன். அதாவது பாரத ரத்னா ஃபர்ஸ்ட்னு தெரியும். பத்ம பூஷனா பத்ம விபூஷனான்னு சொல்றது கொஞ்சம் நமக்கு டவுட் வரும். அது டவுட்டே வேண்டாம். பத்ம பூஷன் வந்து தேர்டு, பத்ம விபூஷன் தான் செகண்டு, வி அப்படின்னு போட்டால் செகண்டு. ஓகேவா? அடுத்தது வேங்க வயலில் இப்போ நிறைய ஒரு கலாமிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அது வந்து எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை அன்னவாசல் முட்டுக்காடு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியம் முட்டுக்காடு ஊராட்சி. பரந்தூர் அது உங்களுக்கே தெரியும், சென்னையில் இருக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார்த்த மாதிரி தான் உச்ச நீதிமன்றம். அது 4, 5 பிரிவில் வருது. இந்திய அரசியலமைப்புல 4வது 5வது பிரிவு. இது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? ஜனவரி 28, 1950. அப்படியே இங்க வாங்க, பத்மபூஷன் 1954. அதே 1940ல் ஞாபகம் வச்சுக்கிட்டா 45, 48ல் 45 யுனெஸ்கோ, 48ல் WHO சாரி. அடுத்தது உச்ச நீதிமன்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 5 பிரிவில். அது ஆர்டிகல் 124 to 147. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 2 நாளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஞாபகம் வந்துடும். 1950 28 ஜனவரியில் ஆரம்பிச்சாங்க. இது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் நல்லா ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா. இப்போ நேற்று அதாவது ஜெனரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நடந்த நிகழ்வுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பரபரப்பு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் ஆக்ட், அதாவது சிஆர்பிசி ஆக்ட், குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து 1970ல் ஞாபகம் வச்சுக்கணும். 1973 அதில் 1054வது பிரிவு சிஆர்பிசி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1940ல் 45ல் யுனெஸ்கோ ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி WHO 48ல் ஆரம்பிச்சாங்க. 1950களில் ஞாபகம் வச்சுக்கணும்னா உச்ச நீதிமன்றமும் பத்ம பூஷனும் ஞாபகம் வந்துடும். 1973னா எஃப்ஐஆர்.